Hi viewers, welcome to We The Power channel. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் பேஜை விசிட் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரெசிபி வீடியோ தான். ஆனால் அது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி. நம்ம எப்போயுமே தூக்கி போடுற இந்த காலிஃப்ளவர் தண்டிலிருந்து இப்படி ஒரு ரெசிபி எப்படி நம்ம பண்ண போகிறத பார்க்க போகிறோம். இந்த ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சரி வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த ரெசிபி ஆக்சுவல் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி ஒரு 1/4 கப் அளவுக்கு கருப்பு கடுகு மஸ்டர்ட் எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு, ஏன்னா அதில் கொஞ்சம் டஸ்ட்டெல்லாம் இருக்கும், வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அது தண்ணியில் சுத்தமான தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்க போகிறோம். இப்போ அது ஊறிட்டு இருக்கும்போது நம்ம மற்ற வேலையெல்லாம் பார்க்கலாம். ஒரு பவுலில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்கும் போது இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு அரை மூடி அளவுக்கு எலுமிச்சம்பழம் ஜூஸ் விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்தளவுக்கு தான் காலிஃப்ளவர் தண்டு இருக்குது. ஸோ ஒரு சின்ன பூவோடு தான் இருந்துச்சு. இதுதான் நான் ரெசிபிக்கு யூஸ் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சமாக தான் இருக்குது. என்ன பண்ணணும் அப்படின்னா நடுவில் லைட்டாக இந்த கத்தி வச்சுட்டு கீறி விட்டுக்கோங்க. ஏன்னா நடுவில் இருக்கிற போர்ஷன் ரொம்ப திக்காக இருக்கும். ஸோ இதை நம்ம பாயில் பண்ண போகிறோம் கொஞ்சம் 2 மினிட்ஸ்க்கு. அப்போ இந்த மாதிரி கீறி விடும்போது நமக்கு ஈஸியாக அது சாஃப்ட் ஆகிடும். மோஸ்ட்லி நம்ம இந்த தண்டை யூஸ் பண்ண மாட்டோம்னா இது மெல்றது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். ஸோ நம்ம லெமன் ஜூஸோட போட்டு நம்ம இது வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக ஒரு மாதிரி ஸ்லீக்கியாக ஆகிடும். இப்போது இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கட்டும். இது நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, இது தண்ணி முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த மீதி இருக்கிற அந்த தண்ணியில் நீங்கள் ஜஸ்ட் பெப்பர் சேர்த்துட்டு அது கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் போட்டு கொதிக்க வச்சு அது ஒரு சூப் மாதிரி இருக்கும். பார்த்திங்கன்னா 3 நிமிஷம் நான் வேக வச்சதுக்கப்புறம் நல்லா ஒரு டிரான்ஸ்லூசண்ட்டாக ஆகிடுச்சு. இந்த காலிஃப்ளவர் தண்டு நல்லா சாஃப்டாக இருக்குது. ஸோ இதுதான் நம்ம இப்போ ரெசிபியில் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ எனக்கு 45 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இது கடுகும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு இப்போ நம்ம மாற்றிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பெரிய பல்லு பூண்டு, சின்னதாக இருந்தால் 3 பல்லு சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்தால் 1 பல் போதும். நல்ல பெருசாக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 கப் தண்ணி. இதை நம்ம நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்க போகிறோம். இது உங்களுக்கு வேணும் அப்படின்னா மஸ்டர்ட் பேஸ்ட் கடையில் இருக்கும், நீங்கள் அது கூட வாங்கிக்கலாம். பட் நம்ம இது ரொம்ப ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி நீங்கள் வீட்டிலேயே பண்ணிக்கலாம். இப்போது ஒரு கடாயில் வச்சுட்டு கடாய் சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம தாளிக்கிற அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 3 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணிவிட்டு போட்டிருக்கேன். கொஞ்சம் பச்சை மிளகாய் வெடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக ஒயிட் கலர் ஆனதுக்கப்புறமா நம்ம இந்த ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம். ஜீரகமும் நல்லா இப்போ வெடித்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை நம்ம போட்டுக்க போகிறோம். ஸோ இதை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. எப்பவும் போல் நம்ம வெங்காயம் பொன்னிறம் ஆற அளவுக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போது இதில் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு நீளமாக இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த அளவுக்கு, ஆனால் அதை விட நல்லா இன்னும் தின்னாக கட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி அது சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு ஒன்று நான் கட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி சின்ன சைஸ் கேரட் அதே மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்கன்னா எங்கிட்ட காலிஃப்ளவர் தண்டு கொஞ்சமாக தான் இருந்தது, அதனால் நான் இவ்வளோ அளவுக்கு போடுறேன். நீங்கள் உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு இருக்கோ தண்டு அதுக்கு தகுந்த மாதிரி இது கூடவோ குறைச்சலோ போட்டுக்கோங்க. இதில் எப்படின்னா இதில் பாதி உருளைக்கிழங்கும் பாதி கேரட்டும் நீங்கள் போட்டால் போதும். இல்லை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இது டபுள் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது கூட பார்த்திங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூளும், ஒரு ஸ்பூன் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும். உருளைக்கிழங்கும் கேரட்டும் பார்த்திங்கன்னா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இப்போது அந்த காலிஃப்ளவர் தண்டு நல்லா அதே மாதிரி தின்னாக ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் இது கூட சேர்த்துக்க போகிறோம். கண்டிப்பாக இந்தளவுக்கு ஒரு திக்னஸில் கட் பண்ணால் தான் நமக்கு நல்லா வேகும். அதே மாதிரி அந்த மசாலா இதெல்லாம் நல்லா உள்ளே இறங்கும். ஸோ இது மட்டும் நீங்கள் தவறாமல் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போது இது 3 சேர்ந்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது ஒரு 5 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இப்போது இந்த இடத்துல ஒரு குட்டியாக ஒரு கிளிப் மிஸ் ஆகிடுச்சு.
இதில் வந்து இந்த மஸ்டர்ட் பேஸ்ட் நம்ம பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து 2 ஸ்பூன் பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் கடையில் வாங்குகிற பேஸ்ட்டாக இருந்தால் அதுலேயே அவங்க வினிகர் சேர்த்துருப்பாங்க. இங்கே கூட நீங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா 1/2 ஸ்பூன் வினிகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். பட் நம்ம மோஸ்ட்லி வினிகர் வந்து நம்ம ரெகுலராக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் நீங்கள் லெமன் ஜூஸ் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சரி, இந்த ஃப்ளேவர் எப்படி இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் இந்த பேஸ்ட் வந்து கடுகு பேஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்திக்கோங்க. ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் டேஸ்ட் பார்த்துட்டு மறுபடியும் 1 ஸ்பூன் சேர்த்திக்கோங்க. அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் லெமன் ஜூஸ் வந்து நீங்கள் கடைசியில் இறக்கி வச்சதுக்கப்புறமா கூட நீங்கள் விடலாம். இப்போ எல்லாம் சரி பார்த்ததுக்கப்புறமா பார்த்திங்கன்னா 1/2 கப்பு ஒரு நல்லா பொடியாக நறுக்கி வச்ச கொத்தமல்லி இலையை போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதுக்கப்புறம் இது மூடி போட்டு மூடிடலாம். இது ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் அந்த பேஸ்ட்டோட அந்த ரா ஸ்மெல் போகும். இதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து இந்த மாதிரி நல்லா ஒரு செட்டாக இருக்கும். இப்போ வந்து காலிஃப்ளவர் தண்டு கிரேவி வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இது வந்து சப்பாத்தி, மெயினாக சப்பாத்தி ரோல் பண்ணுறதுக்கு, தோசை எல்லாத்துக்கும் நீங்கள் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வீதப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை.